தமிழக வெற்றி கழகம் ஏன் இவ்வளவு விரைவாக, அதாவது ஒரு மாத காலத்துக்குள்ளேயே இந்த வெள்ளை அறிக்கையை ஏன் வெளியிடுறாங்க? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சராக கூடிய மரிய வில்சனுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல வெள்ளை அறிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் இதுதான் விஷயன்றதை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வெள்ளை அறிக்கை வெளியாகிருக்கு. இதில் சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தமிழக அரசின் கடன் 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக உயர்வு. மாநிலத்தின் சொந்த வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சி. அதாவது சொந்த வரி வருவாய் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட அதிகம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இதுவரைக்கும் வாங்கின கடன்கள்லேயே ரொம்ப அதிகபட்சமான கடன்களை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. வெள்ளை அறிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளோ கோடி கடன் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இது மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது சரியான ஒரு ஆட்சி முறையாக இருக்கும், உங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால் என்ன பெருசாக இப்போ வந்து ஒரு தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னும் போது, விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டார். ரொம்ப நாளாக வந்து விஜயபாஸ்கர் அவர் விஜயபாஸ்கர்னா மொட்டை அவரும் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணி இப்போ தாவேக்கால இணைய போகிறாங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், தாவேக்கா ஒரு தூய சக்தி, நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்து உள்ளே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் சொல்கிறத வந்து நிறையா டிவிகே தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மேடையிலேயே சொல்லியிருந்தார், வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம் அப்படின்னு. வெள்ளை அறிக்கை அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எந்த அளவுக்கு நிதிநிலையை வச்சுருந்துருக்காங்க, இதுக்கப்புறம் நாங்கள் அதில் என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இங்கே இருந்துச்சு என்ன இல்லை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, முதல் முறை வெளியிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2001 அப்போ அமைச்சராக இருந்த பொன்னையன், 2021 அப்போ அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இவங்கெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியிட்டதை பார்த்தோம். அதாவது இவ்வளவு தான் நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குது, அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஏன் இவ்வளவு விரைவாக, அதாவது ஒரு மாத காலத்துக்குள்ளேயே இந்த வெள்ளை அறிக்கையை ஏன் வெளியிடுறாங்க? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக கூடிய மரிய வில்சனுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல வெள்ளை அறிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் இதுதான் விஷயன்றதை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து வெள்ளை அறிக்கை வெளியாகிருக்கு. இதில் வந்து யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சிகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து திமுக அதிமுக நிதிநிலையை வச்சு பண்ணியிருக்குது, எதெல்லாம் பண்ண தவறு இருக்குது, ஒரு தமிழ்நாட்டோட வருமானம் ஒரு மாநிலத்தோட வருமானம் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் புட்டு வச்சிட முடியும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி கட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்களை வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 சிலிண்டர் கொடுக்குறோம், 2000 ரூபா காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள், கொஞ்சம் பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் தான். திமுக அதிமுக கம்பேர் பண்ணும்போது அவங்க பிரம்மாண்டத்தோடு சேர்த்து தாவேக்காவும் பிரம்மாண்ட வாக்குறுதிகளை தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை இங்கே நிறைவேற்ற முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுவும் இவ்வளோ குறுகிய காலகட்டத்துக்குள்ளே. இப்போ 75,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கூட இது பத்தாதுன்னு இன்றைக்கி வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறதையும் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது படிப்படியாக எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம். பட் இந்த வாக்குறுதிகள்லாம் நம்ம நிறைவேற்ற முடியலை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மோசமான ஒரு மனநிலை வந்துடும். அதுக்காக நம்ம வெள்ளை அறிக்கை அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கஜானால இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்துடலாமே அப்படின்றதுக்காக தாவேக்கா இருக்கக்கூடிய முயற்சியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தாவேக்கா அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமாக தான் பார்க்குறோம். பட் வெள்ளை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்
ஹைலைட்டாக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழக அரசின் கடன் 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக உயர்வு. மாநிலத்தின் சொந்த வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சி. அதாவது சொந்த வரி வருவாய் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் ஒவ்வொரு தனிநபர் மீதான கடன் சுமை கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி 1,28,934 ரூபாயாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது மொத்த கடனாக கணக்கு பண்ணும்போது ஒரு தனிநபருக்கு மேலே இருக்கக்கூடிய கடன் சுமை வந்து இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி வட்டி மட்டும் தமிழ்நாட்டில் வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கட்டுறோம் தெரியுமா? 67,000 கோடி. வருவாய் பற்றாக்குறை கோவிட் காலத்தை விட கடும் உச்சத்தில் இருந்துச்சு. முந்தைய அரசு முதலீட்டுக்கு அல்லாமல் அன்றாட செலவுக்கு கடன் வாங்கி உள்ளது. அரசு வட்டி மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் 67,000 கோடி செலுத்துகிறது. கனிம வளத்துறையில் நடந்த ஊழல் வருவாய் இழப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். அதாவது என்னென்னா, இப்போ மரிய வில்சன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தாவேக அரசு கூடிய வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த 2021, 22 அப்புறம் 22க்கு அப்புறமா 26 இந்த காலகட்டங்களில் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நிதிநிலையில் மாறி இருக்கு அப்படிங்கிறதான் வந்து பேசுகிறாங்க. இதில் வெறும் வட்டி மட்டும் 67,000 கோடி கட்டுறோம். அதாவது நம்ம வந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி வாங்குகிறோம், வருவாயை வந்து பெருக்கிறதுக்காக நிதி வாங்குகிறோம். ஒரு கனிம வளம் இருக்குது நம்மக்கிட்ட, இந்த விஷயங்கள்லாம் வருவாய் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நிதி வாங்குகிறோங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அன்றாட செலவுகளுக்கு, அதாவது அன்றாட செலவுகள்னால் நீங்கள் வந்துட்டு இப்போது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கட்டாய செலவுகள்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போது சேலரி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ரெகுலராக நம்ம வந்து எப்போயும் செலவு பண்ணுற விஷயங்கள், அதுக்கே வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியை வந்து சொல்கிறாரு. குறிப்பாக வந்து கனிம வளத்துறை நடந்த ஊழல் வருவாய் இழப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கனிம வளத்துறையில் வந்து ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குவாரிகள்லாம் மூடுற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் அதில் வரியும் அதிகமாக வாங்குறாங்கன்றதை பெருமையாக சொல்லிக்கலாம், பரவாயில்லைங்க, அதில் வரிகளும் அதிகமாக வருது, வருவாயும் வருது அப்படின்னு. ஆனால் அந்த வருவாய் சரியாக வருதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அதில் கசிவு இருக்குது. அதில் கசிவு இருக்கிறதுனால எவ்வளோ வருவாய் வந்தாலுமே அது நமக்கு இழப்பு தான், அது வந்து வட்டியாக தான் போய் வீணாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்ததாக 60 ஆண்டுகளில், அதாவது 2021, 26ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரூபாய் 4.87 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டு நிலுவையில் உள்ளது. இந்த 5 ஆண்டு கால கடனானது தமிழகம் சுதந்திரத்திற்கு பின்னாடி 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட அதிகம். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இதுவரைக்கும் வாங்கின கடன்கள்லேயே ரொம்ப அதிகபட்சமான கடன்களை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக வரும்போது, அதிமுகலேருந்து திமுக வரும்போது மாறி மாறி வரும்போது கடன் சுமை அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதையும் தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வட்டி, சம்பளம், ஓய்வூதியத்திற்காக மொத்த நிதியில் 64% மட்டும் தான் செலவாயிருக்குது. அதாவது வட்டி, நம்ம வட்டி கட்டுறோம் இல்லையா, சொன்ன 67,000 கோடி, இந்த வட்டி கட்டுறதா இருக்கட்டும், ஓய்வூதியம் தரதாக இருக்கட்டும், சம்பளம் தரதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த நிதியிலேருந்து ஒரு 64% செலவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 78,324 கோடி. அதாவது வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறோம், அன்றாட செலவுக்கு கடன் வாங்குகிறோம், இதெல்லாம் போக வருவாய் பற்றாக்குறை, நம்ம வர வேண்டிய காசு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது, ஏன்னா இங்கே வரக்கூடிய செலவுக்கு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குதுன்னு கேட்டால் 78,324 கோடி ரூபாய் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. மாநிலத்தின் திட்டங்களுக்கு வெறும் 13% மட்டுமே செலவு செய்யப்படுகிறது. இதில் மின்வாரிய குழுமத்திற்கு மட்டும் 2,47,130 கோடி ரூபாய் கடன் இருக்குது. போக்குவரத்து கழகத்திற்கு மொத்த இழப்பு ரூபாய் 72,667 கோடி ரூபாய் இருக்குது. இதில் என்ன நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மின்வாரிய குழுமத்துக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அடுத்தது போக்குவரத்து கழகத்துக்கும் இவ்வளோ இழப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இலவச பேருந்து கொடுக்க முடியுது, எப்படி இலவச மின்சாரம் கொடுக்க முடியுது? தாவேக ஆட்சியிலுமே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்படி பார்த்தா கடனில் தான் தமிழ்நாடு ஓடிட்டுருக்கு, கடனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, கடனில் தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் எல்லா மாநிலங்களும் இதான் நிலைமை. அதாவது எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதான் முக்கியம். இப்போ நம்ம ஜிடிபி லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம நிறைய கடன் வாங்கலாம், இல்லை கம்மியாக இருக்குன்னும் போது நம்ம கம்மியாக வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வெறும் 13% மட்டும்தான் மாநிலத்தோட திட்டங்களுக்கு பயன்படுதுங்கிற போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. கோவிட் காலத்தை விட மோசம் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, கோவிட் காலத்தில் மட்டும்தான் நமக்கு வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாச்சு, எல்லா தொழில்களும் முடக்கம், ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக அரசு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போனாங்கன்றதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் வந்த வருவாய் பற்றாக்குறையை விட
இந்த வாட்டி 2025-26 வந்துட்டு அதிக வருவாய் பற்றாக்குறை வந்திருக்குன்றதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். அரசு முதலீடு செய்வதற்காக அல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெற்றுகிறது என்பதே இது காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். பெருமளவு கனிம வள ஆதாரங்களை கொண்டுள்ள போதிலும் இத்துறையின் மூலம் பெறப்படும் வருவாய் பெரிய அளவில் மாற்றமின்றியே உள்ளது. கனிம வளத்துறையில் நடந்த ஊழலும் வருவாய் இழப்பும் அனைவருக்கும் தெரிந்த ரகசியம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கிய காரணமாக இந்த பிரச்சனைக்கு பார்க்கும்போது ஒன்றிய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 10வது நிதிக்குழுவில் 6.64% உள்ளது. அது 16வது நிதிக்குழுவில் 4.097% குறைந்துள்ளது. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நிதி பகிர்வும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த விஷயமும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது வருவாய் பெருக்கம் மேற்கொள்ளப்படவில்லை. மகளிர் உரிமைத்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, கட்டணமில்லா பேருந்து, கல்வி உதவித்தொகை போன்றவற்றுக்கு ஆண்டுக்கு சுமார் 25,000 கோடி செலவினம். இதற்கு இணையான வருவாய் பெருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கடன் வாங்கி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது ரன்னிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இருக்கிற வரைக்கும் இதை ஓட்டிகிட்டு போயிடலாம், அடுத்து வரவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி கடனை வாங்கி 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 போயிட்டுருக்கு. கடன் அதிகம் பெறும் மாநிலம், அதாவது கடனை வாங்குறதுக்கு தகுதி உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்ற போது கண்டிப்பாக இவ்வளோ கடன் வாங்கிக்கலான்ற மாதிரி வச்சு ஓட்டியிருக்காங்க. அதைத்தான் இவரும் சொல்கிறாரு. இதற்கு இணையாக வருவாயை பெருக்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்கும்போது ஒரு விஷயமும் பண்ணல. வருவாயை பெருக்கிறதுக்கு எந்த வேலையும் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. நடப்பு ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,32,208 கோடியாக உள்ளது. வரலாற்றில் பதிவானதிலேயே இதுதான் மிக அதிகம். அதாவது நிதி பற்றாக்குறை இப்போ இருக்கக்கூடிய ஆண்டுக்கு 1,32,208 கோடியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது, அப்போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கா, இல்லை நம்ம இவ்வளோதான் இது பற்றிலாம் பார்க்காம இருந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையில் இப்போ நம்ம ரொம்ப ஹைலைட்டான விஷயங்களை தான் பார்க்குறோம். ஓவராலாக பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடன் அதிகமாக இருக்குது, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அன்றாட செலவுக்கு கூட அரசு கடன் வாங்குது. ஆனால் அதற்கான வருவாய் பற்றாக்குறை ஈடு செய்கிற அளவுக்கு இங்கே வருவாய் பெறப்படவில்லை, அதற்கான முயற்சிகளை எடுக்கலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த மின் பகிர்வு, அது பார்த்தீங்கன்னா இந்த மின் பற்றாக்குறை பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்லையுமே நம்ம தனியார்கிட்டேருந்து வாங்குறதை விட அரசு உற்பத்தி பண்ணி வாங்குறோம் இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் தனியார்கிட்டேருந்து அதிகமாக வாங்குறோன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தனியார்லேருந்து வாங்கும்போது நம்ம ஏன் அரசு இந்த பிளானட்டை அமைக்கிறதுக்கோ, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ, ஒரு சோலார் பிளானட்டோ இது மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு ஏன் தயக்கம் காட்டினாங்க? கடந்த 5 ஆண்டுகளில் ஏன் அந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ தாவேக அரசு முன்வைக்கிறாங்க. அது ரொம்ப காலமாகவும் போயிட்டுருக்கு. ஸோ வெள்ளை அறிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளோ கோடி கடன் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இது மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது சரியான ஒரு ஆட்சி முறையாக இருக்கும், உங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால் என்ன பெருசாக இப்போ ஒரு தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னும் போது, திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இப்படி மாறி இருக்கு, புதிதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். இப்போ திமுக அதிமுக போது திமுக ஒரு விஷயம் பண்ணும்போது டக்குன்னு அதிமுக வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க, அப்புறம் அதிமுக அப்புறம் திமுக வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் மாறி மாறி பண்ணும்போது அந்த கடனோட விகிதம் முன்ன பின்ன இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். பட் புதுசாக ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னும் போது இந்த விஷயங்கள்லாம் சமாளிக்கிறதே எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா. அதற்கான விடையாக தான் வெள்ளை அறிக்கை வெளியாக இருக்குது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட கஜானா நிலைமை. இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2,500 ரூபாய் மற்ற விஷயங்கள் 6 சிலிண்டர் இதெல்லாம் கண்டிப்பாக தாவேக அரசு உடனே செஞ்சிட முடியுமான்னு கேட்டால் செஞ்சிட முடியாது, கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது 13 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. இருக்கக்கூடிய ஆண்டு வருவாய் பற்றாக்குறைகளை மாறி இருக்குது அப்படின்னா வருவாயை ஈட்டுறதுக்கும் வருவாயை பெருக்கிறதுக்கும் தாவேக அரசு என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா வெள்ளை அறிக்கை வெளியிடுறது, அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து இவ்வளோ விஷயங்கள் ஆயிருக்குங்கிறது வெள்ளை அறிக்கை வெளியிட்டுலாம். ஆனால் இதுக்கப்புறம் இதை வருவாயாக பெருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இது ரொம்ப காலமாகவே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, தற்சார்பு பொருளாதாரம் மட்டும்தான் தமிழ்நாட்டை உயர்த்துன்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை, நமக்கான வருவாயை ஈட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப உற்று நோக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ முக்கிய வருவாயாக பார்க்கக்கூடிய வளங்கள், நம்மளுடைய விவசாயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இதிலிருந்து எப்படி வருவாயை
தாவேக அரசு எடுக்க போகுது. அந்த வருவாயை வச்சு இப்போ சொன்ன இந்த திட்டங்களை வந்து சரி பண்ணிட முடியுமா? இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒன்றிய அரசுலேருந்து நிதியை வாங்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்போ அந்த நிதியை வாங்கிட முடியுமா? அதை நிதியை வாங்கி நமக்கு செஞ்சிட முடியுமான்ற பல கேள்விகள் தாவேக அரசு முன்னாடி இருக்குது. ஸோ வெள்ளையறிக்கை வெளியிட்டால் மட்டும் பத்தாது, இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் வெள்ளையறிக்கை வெளியிட்டதுக்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும், உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கும் பெரிய அர்த்தமாக இருக்குன்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் அரசியல் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டார். ரொம்ப நாளாக வந்து விஜயபாஸ்கர் நம்ம விஜயபாஸ்கர்னா மொட்டை அவரும் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணி இப்போ தாவேக்கால இணைய போகிறாங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து வந்து அவரை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதிமுகவில் அவர் இருக்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை இருக்குன்னாங்க. அவர் தான் போய் லெட்டர்ஸ்லாம் தூக்கி போய் கொடுத்துட்டு இருந்தார். ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இப்போ ராஜினாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ மொத்தமாக 5 எம்எல்ஏக்கள் இங்கே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் இவங்களை நிற்க வைக்கக்கூடாதுன்னு இப்போ அதிமுக கொறடா சமையல் அவங்க வந்து ஒரு வழக்கம் போடுறாங்க, இவங்களை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு. நம்ம கேட்டால் வேறு கட்சியில் உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் அவங்க வந்து டிஎம்கே வேண்டாம், டிவிகே வேண்டாம், எங்களுக்கு பாஜக பாஜக கூட்டணியாக இருக்காங்க, ஸோ வந்து இவங்கெல்லாம் வேண்டாம், ரெட்டலைக்காக ஓட்டு போகிறோன்னு சொல்லி அந்தந்த தொகுதியில் அதுவும் வந்து அவங்களுடைய அபிமான வேட்பாளர்கள் இப்போ எஸ்ஐகே சுப்பையாலாம் அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பரிச்சயமான முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி 20 நாளில் ஏமாளியாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 20-25 நாளில் வந்து நான் எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா உங்கள் லாபத்துக்காக சுயலாபத்துக்காக வெளியே வந்து நீங்கள் தாவேக்கால சேர்ந்துட்டீங்க. ஆனால் இப்போ அங்கே இடைத்தேர்தல் நடக்க போகுது. அது யார் காசில் நடக்க போகுது? மக்களோட வரிப்பணத்தில் நடக்க போகுது. திரும்ப நீங்கள் அதே இடத்துல போட்டியிட போகிறீங்க, வேறு ஒரு சின்னத்தில், குறிப்பாக சொல்ல போனால் தாவேக்கால விசில் சின்னத்தில் போட்டியிட போகிறீங்க. திரும்ப அந்த விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவாங்களா? உங்களுக்கு போடுவாங்களா? ஏன்னா நிறைய மக்கள் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, இவங்க வந்து கட்சி தாய் வந்திருக்காங்க, இவங்க போடலாமா அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விசில் புரட்சி ஒன்று இருக்குது, இல்லைங்க தாவேக்காக ஓட்டு போடலாம், தாவேக்கா வந்து ஒரு பலமான கட்சியாக மாறும்னு சொல்லி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இடைத்தேர்தலில் உங்களுக்கு பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனால் அது தார்மீக அடிப்படையில் சரியான்னு கேட்டிங்கன்னா அது சரி கிடையாது அப்படின்றதான் நம்மளுடைய இது. இதையெல்லாம் தாண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்களும் வந்து கண்டிப்பாக இதை யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரகதம் அப்படின்ற எம்எல்ஏ அவங்க வந்து இப்போ தான் வந்து அதிமுக வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்கை பார்க்குறோம். அதில் அவங்க பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பல அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. டிவிகே ரமேஷ் உட்பட ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து அங்கே பேசி இது பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மாநாடு மாதிரி கூட்டம் பிச்சுக்குது. அத்தனை பேர் வந்து இங்கே தாவேக்கால சேர போகிறாங்கன்னு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் போடுறாங்க. எதனால் அப்படின்னா கட்சியில் தன்னோட இருப்பை வந்து பெருசாக காட்டுறதுக்காக, நான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க சிஎம் சார், நம்ம வந்து பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பொறுப்போ ஒரு அமைச்சர் பதவியோ சம்திங் எதிர்பார்த்து தான் அவங்க விஷயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், தாவேக்கா ஒரு தூய சக்தி, நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்து உள்ளே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் சொல்கிறத வந்து நிறையா டிவிகே தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, இப்போதைக்கு அது ரொம்ப வந்து பெரிய மாசான கட்சியாக மாறுது, தாவேக்கா பெரிதாகுது, அதிமுகன்ற கட்சி அழியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நான் சொல்கிறது, அவங்க உள்கட்சி பூசல் இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உண்மையாக உழைச்ச தொண்டனுக்கும் உண்மையாக உழைச்சான் பார்த்திங்களா தாவேக்காவுக்கும் அவன் தூக்கி போடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் முதலமைச்சர் விஜயர்கள் பார்ப்பாராங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு மாவட்ட கவுன்சிலரோ இதுவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீனியாரிட்டி வரும், அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் வந்து தாவேக்கா நிப்பாட்ட போகிறாங்க. அப்போ எல்லாருமே டார்கெட் பண்ணது உள்ளாட்சி தேர்தல் டார்கெட் பண்ணி தான் வர்றாங்க. அப்படி வரும்போது வரக்கூடிய எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே தாவேக்காவுக்காக உழைச்சவங்க, அதுக்காக பேசினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இதை முதலமைச்சர் விஜயவர்கள் கண்டிப்பாக யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மற்ற கட்சிகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுவும் திமுக அதிமுக மாதிரி ஒரு இன்னொரு கட்சியாக மாறிடும். ஒரு புதிய சக்தி, புதிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு ஒரு இது அப்படின்ற மாதிரி இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மின்வெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் தண்ணி வரல, தண்ணி கிடைக்கல, நிறைய கிராமங்கள்லாம் பிரச்சனையாகிட்டு இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு வீடியோ வந்து அனகாபுத்தூரில் அவர் வந்து திமுக நிர்வாகின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோலாம் அப்படி தான் வந்துச்சு, நியூஸ்லேயும் அப்படி தான் வந்துச்சு. ஆக்ஸா பிளேட் இருக்கும் தெரியுமா, அந்த ஆக்ஸா பிளேட் எடுத்துகிட்டு போகிறாரு, போய் தண்ணி குடிப்பாங்கள்ல அந்த தொட்டி, அதோட அந்த பைப்பை வந்து அறுத்து விட்டு வந்துட்டார் நைட்டு நள்ளிரவில்.
ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போடல சாவுங்கடான்னு சொல்லி தண்ணி இல்லாமல் சாவுங்கடான்னு சொல்லி அவுத்து. ஸோ இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஏரியாலையுமே. இப்போ ஒரு கவுன்சிலரோ அந்த இதில் முன்னாடி பொறுப்பில் இருந்தவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க இல்லையா, திமுக அதிமுக போது அவங்க எல்லாருமே வந்து ஆண்ட கட்சிகள், அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த கர்வம் எல்லாமே இருக்கும். அதில் தங்களை பொறுத்துக்க முடியாமல் சில விஷயங்கள் பண்ண தான் செய்கிறாங்க. நான் போன வீடியோலேயே வந்து ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் முகம் பார்க்காம தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு விமர்சனத்தை பார்க்குறோம். விமர்சனமாக ஒரு பக்கம் பார்த்தாலுமே விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு அதீத அன்புனால அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஏரியாவோட எம்எல்ஏ, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகி, அந்த மாவட்ட செயலாளர், இவங்களுடைய நம்பர்ஸை தயவு செஞ்சு தொகுதியில் கூடிய எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இருக்க தொகுதியில் ஒரு ஸ்பெஷல் நம்பராகவே அதை கொடுத்துடலாமே. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே தாவேக்காலேருந்து உங்களை எம்எல்ஏ கூப்பிட்றோம் பேசுகிறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச மாற்றம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் இவங்க கூட நல்லா டேரெக்டாக பேசி ஒரு கான்டாக்டோட மக்கள் இருந்தால் மட்டும்தான் அது மாற்றமாக இருக்கும். இல்லைங்க இவங்க தான் பார்க்க முடியும், இப்போ நான் வந்து அமைச்சரை பார்க்கணும், ஒரு மாவட்ட செயலாளரை பார்க்கணும், அதில் எம்எல்ஏ பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படியே அமைச்சரை பார்க்க முடியும், இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்துச்சு அப்படின்னா அது சத்தியமாக வேலைக்கே ஆகாது. இப்போ ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு, அங்கே தண்ணி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைச்சர் காதில் போய் போடணும்ல, அந்த விஷயத்த சொன்னால் தானே அவருக்கு தெரியும். ஸோ அதை கொண்டு போகிற வேலையை வந்து சரியாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது இங்கே இல்லை. அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீல்ஸ் போட்டால் உடனே ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணு ரீல்ஸ் போடுறா, டக்குன்னு ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா சூப்பர் நைஸ் திங், நல்ல விஷயம். ஆனால் எல்லாருமே ரீல்ஸ் போட முடியாதுல்ல, ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அதையும் வந்து தாவேக்கா அரசு நோட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நோட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமியோட அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ண விஷயம், இது வந்து திமுக இன்றைக்கி பயங்கரமாக அதை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறதுல ஒரு நியாயமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகிட்டே இருக்குது. சிங்கப்பெண் ஒரு படையை வச்சுருக்கீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, வாய் சவுடால் விட்டீங்க, நீங்கள் மேடையில் அவ்வளோ பேசுனீங்க, ஒரு பெண் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஒரு பொது மேடையில் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த கால ஆட்சி காலங்களில் நீங்கள் பண்ண அந்த கஞ்சா பிரச்சனைகள், இந்த போதைப் பொருட்கள் புழக்க வழக்கம் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க வந்த உடனே சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சிங்கப்பெண் படைகள் ஆரம்பிச்சு வச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடும்னு சொன்னார். பட் இருந்தாலுமே இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். அதை வந்து நம்ம வந்துட்டு புறந்தள்ளிட முடியாது. இல்லைங்க அப்படிலாம் வந்து நடந்தால் அது வந்து தாவேக்கா பொறுப்பு கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ சிங்கப்பெண் படை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சென்னையை தாண்டி கிராமங்களில் அவங்க விரிஞ்சிருக்காங்களா, நிறைய இடங்களில் வந்து அவங்க தென்படுறாங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா குழந்தைங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத சத்தியமாக யாருமே ஏற்றுக்க முடியாது. இது ஒரு செய்தியாகவும் கடந்து போயிட முடியாது. நீங்கள் எதிர்கட்சிகள் அதை எடுத்து இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு கடந்த 5 ஆண்டுகள் நடக்கலையா, நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஈஸியாக கேட்டுடலாம், கேள்வியாக கேட்டுடலாம். பட் அவங்கள்ட்ட கேட்குற இதை விட நம்ம இங்கே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து வழக்கு போட்டாச்சு, உடனே கைது பண்ணியாச்சு, உள்ளே வச்சாச்சு, ஓகே, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க, என்ன நடவடிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் தாவேக்கா அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி வந்து டெய்லி இந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தாவேக்கா அரசுக்கு அது நல்லதல்ல. டெய்லி இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அதை ஊடகங்கள் இன்னும் பெரிதாக தான் பேசுவாங்க. அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது மக்கள் மத்தியில் ஒருவேளை அது பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக மாறி இருக்கா தமிழ்நாடு. ஏன்னா எதிர்கட்சியாக திமுக பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேலையே என்ன இருக்குன்னா, உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ண போகிறோம், இடைத்தேர்தல் என்ன பண்ண போகிறலாம் கிடையாது. தாவேக்காவை காலி பண்ணிவிட்டு உட்காந்துடணும், தாவேக்காவை மேலே அவதூறு பரப்பிடணும். இந்த 6 மாதத்துக்குள்ளே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது தப்புடா, எவனும் வந்து நிம்மதியாகவே இல்லைடா அந்த ஊரில் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லணும். அதுக்காக திமுக முழு மூச்சாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்த நாளே ட்வீட் வருது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்போ நடக்கலை. விளாத்திக்குள்ள சம்பவத்துலேருந்து ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகாத திமுக எதிர்கட்சியும் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் அதான். கண்டிப்பாக அப்படி பண்ணாதான் இருக்க முடியும். இப்போ தாவேக்கால கூட டிவிகே அமைச்சர் தாவேக்கால கூட டிவிக்கு அமைச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறார், ரமேஷ் என்ன சொல்கிறார் மேடையில், இந்த சின்ன பசங்க தான், இந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது விமர்சனமாகவும் சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம்னா அது வந்து தப்பாக இருக்குமே, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குமே அப்படின்னும் போது 234 தொகுதின்னு சொல்லி திமுக சொன்னாங்கல்ல, அப்போ அவங்களும் அதே மனப்பான்மை தானே சொன்னாங்க. அப்போல்லாம் கேட்கல, இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
உண்மையாக சொல்லப்போனால் அப்பையும் சரி இப்பையும் சரி எதிர்க்கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் சொல்லுவாங்கல்ல, படத்தில் ஹீரோ வில்லன் இருந்தால் தான் அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எதிர்க்கட்சின்னு ஒன்று தேவை. அதுவும் திமுக மாதிரி எதிர்க்கட்சி கண்டிப்பாக தேவை. அப்போ தான் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சாட்டையோடு சொல்லிட்டே இருப்பாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்குது சரியா. ஆனால் அது நியாயமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்றைக்கி ஜென்சி மீட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு தாவேக்கா பற்றி பேசுகிறது, விஜயர்களை பற்றி அவதூறாக பேசுகிறது, போடா வாடாங்கிறது, அசிங்கமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறது, இது ஒரு மீம் பேஜாக வச்சு ரன் பண்ணுறது, தகுதி இல்லாத ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவரை ப்ரொமோட் பண்ணுறது, எல்லா வேலைகளுமே வந்து பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு எதிர்கட்சியாக ஆரோக்கியமாக எதிர்கட்சியாக செயல்படும் போது ஓகே, நம்மளே கைத்தட்டலாம், சூப்பர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் தரங்கிட்டு போயிட்டு இந்த 6 மாதத்துக்குள்ளே தாவேக்கா வந்து ஒரு நார் அடிச்சிடணும், இது வந்து தூய சக்தி இல்லை துர்நாற்ற சக்தின்னு நீங்கள் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது தான் இங்கே நமக்கு ஒரு பயம் வருது. ஆஹா, இவங்க வந்துட்டு அக்கறையில் பண்ணலப்பா, வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ வன்மமா அக்கறையா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா கடந்த 20 நாட்களில் மட்டும் 200 பேரை வந்து அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். எதில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் நிர்வாகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை பண்ணாதீங்க, வாங்காதீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதையும் மீறி பண்ணக்கூடிய இந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அதிரடியாக 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்குள்ளே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நடக்குது, அங்கங்கே மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நம்ம கண்ணெதிர பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் டிவிகே ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக தான் பண்ணிகிட்ருக்காரு, குட்டி குட்டியாக பண்ணுறாரு. பட் அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியோருக்கு அதுக்கு ஒரு வழி கொடுக்குறது, அதை சரிமப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து காசு வாங்கக்கூடாதுங்கிறது, நிறைய வந்துட்டு அந்த நடைபாதை கடைகள் இருக்கும் கோயிலுக்கு வெளியில், அந்த கடைகளில் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விலைப்பட்டியலில் வந்து நீங்கள் வெளியிலே போர்டாக வைக்கணும்னு சொன்னது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள், இந்த கொலைச்சம்பவங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் மக்களுக்கு தெரியாமே போயிடுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மையாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. IUML இருந்து ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஆணவ பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் வந்துட்டு திமுக ரொம்ப வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது IUML அமைச்சர் பதவி ஏற்றதையே வந்து திமுக வந்து ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. திமுகவை துடைத்தெறிய முடியுமா? திமுக எப்படி இப்படி கட்சி தெரியுமா? எவ்வளோ பெரிய சாதாரணமான கட்சி தெரியுமா? எங்கள் கூடவே இருந்துட்டு, எங்கள் கூடவே வந்து தோழமை கட்சியாக இருந்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டு இவ்வளோ பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு இப்போ வந்து ரெட்டை அடின்னு சொல்லுவாங்கள்ல, 2 பக்கம் அடின்ற மாதிரி தான். ஒரு பக்கம் தாவேக்காவை அடித்து விரட்டணும், அவங்கள ஏதாவது பண்ணிடணுன்ற ஒரு டாஸ்க் ஒன்று ஓடிட்டுருக்கு. இன்னொன்று, அவங்க திமுகவில் இருந்து வெளியே போன கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்துட்டு நேற்று திருமாவளவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரலையே, நாங்கள் இப்போ சொன்னோன்ற மாதிரியே ஒரு மாடுலேஷனில் பேசுகிறாரு. அப்போ மற்ற 3 பேரும் வந்து நாங்கள் ஓகே, CPI, CPM, IUMலாம் ஓரளவுக்கு இல்லைங்க நாங்கள் அந்த முடிவில் தான் இருந்தோன்ற மாதிரி போகிறாங்க. பட் திருமாவளவர்கள் இன்னும் வந்து பதற்றிட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னைக்காக இருந்தாலும் திரும்ப வந்து திமுக கூட கூட்டணி போகிறதுக்கோ, இப்போ அமைச்சரவையில் இடம்ன்றதுக்காகவே நான் கூட்டணின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ திமுக அதுக்கும் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணாலும் இந்த ஆட்சி 6 மாதத்துக்கு மேலே அது நீண்டு போகுது. 5 வருஷமும் இந்த ஆட்சி தான் இருக்க போகுதுங்கிறது மட்டும் தான் நிதர்சனம். இடையில அந்த ஆட்சியை கலைக்கிற ஐடியாலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இன்றைக்கி திமுக இவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அதிமுக கடன் வாங்கின்னு சொல்லியிருக்காங்க, தாவேக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜயோடைய அதிரடி நடவடிக்கை என்ன விஷயங்களை சொல்ல வருது, அது நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குது, இது மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.